நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாகும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை வேறுபட்டழிய வாகை சூடிய சிலையிராமன் தோள்வலி கூறுவார்க்கே. கம்பர். பெரும் அரக்கர்களின் சேனையை அழித்து சாம்பலாக்கி வெற்றி வாகை சூடிய ராமனின் தோளின் வலிமையை போற்றி பாடுபவர்க்கு நினைத்த பொருள் கிடைக்கும். ஞானமும் புகழும் உண்டாகும். அவரது வீடு நன்றாக இருக்கும். லக்ஷ்மியின் அருள் பார்வை கிடைக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். போன அத்தியாயத்துல லக்ஷ்மணன் சீத்தையை தனியா விட்டுட்டு ராமரை தேடி கிளம்பினதை பத்தி பார்த்தோம் இல்லையா? லக்ஷ்மணனும் போயாச்சு. சீத்தை தனியாத்தான் இருக்கா அப்படிங்கிறத அங்க தூரக்க காட்டு மரங்களுக்கு நடுவுல மறைஞ்சிட்டு இருந்த ராவணன் கவனிச்சிட்டான். சரி, இதுதான் சரியான சமயம்னு அவன் உடனே தன்னோட உருவத்தை ஒரு சன்னியாசி மாதிரி மாத்திக்கிட்டான். அவன் உடம்புல ஒரு பட்டு காவி துணி, கையில தண்டம், தோள்ல கமண்டலம். அவன் நேரா சீத்தை இருந்த குடில் கிட்ட போனான். சீத்தை ரொம்ப கவலையோட குடிலோட வாசல்ல நிக்கிறா. அவளை பார்த்ததும் ராவணனுக்கு அவளோட பேரழகுதான் முதல்ல கண்ல பட்டுது. தான் ஒரு சன்னியாசி தோற்றத்துல இருக்கோங்கிறத கூட அவனுக்கு உரைக்காம, பெண்ணே, நீ யாரு? தங்க நிறத்தோட தாமரை மாதிரி முகத்தோட பட்டாடையும் நகைகளுமா ஜொலிக்கிற நீதான் ஒருவேளை லக்ஷ்மி தேவியோ இல்ல தேவலோகத்து அப்சரஸ்கள்ல ஒருத்தியோ? நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தேவலோகத்திலேயோ யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்களோட லோகங்கள்லையோ கூட பார்த்ததில்லையே அப்படின்னு அவன் இன்னும் அவளை பத்தி பேசிக்கிட்டே போனான். அப்புறமா தொடர்ந்து, நீ எப்படி இந்த பயங்கரமான காட்டுல தனியா இருக்க? உன் அழகுக்கு நிஜமாவே ஏத்த மாதிரி தகுதியுள்ள ஒரு நல்ல புருஷனை கட்டிக்கிட்டு செல்வமும் சீரும் சிறப்புமா பெரிய மாளிகையில வாழ வேண்டிய நீ ஏன் இப்படி இந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க? இது ரொம்ப பயங்கரமான காடாச்சே. சிங்கம், புலி, மதம் பிடிச்ச யானைகள் எல்லாம் சுத்துற இடமாச்சே. அதோட மட்டுமா ராட்சசர்கள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்களே. நீ யாருமா? சொல்லு, எங்க இருந்து வந்திருக்க? யாரோட இங்க இருக்க? அப்படின்னு கேக்குறான். இப்படி திடீர்னு ராவணன் கண்ணு முன்னாடி வந்து நின்னு பேசினப்ப சீத்தை ஒன்னும் பயந்து போயிடல. அதுக்கு காரணம் ராவணன் ஒரு சன்னியாசியோட தோற்றத்துல இருந்ததுதான். காட்டுல எத்தனையோ முனிவர்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவ பார்த்தவ தானே. அதோட பிராமண சன்னியாசி யாராவது வீடு தேடி வந்தா அவங்கள ரொம்ப மரியாதையா வரவேத்து உட்கார ஆசனம் தந்து, குடிக்க நீர் தந்து, சாப்பிட ஏதாவது பழங்கள் தந்து உபசரிக்கணுங்கிற பண்பாடு நல்லா தெரிஞ்சவ இல்லையா சீத்தை. அவ ராவணன் இப்படி அவளை வர்ணிச்சு பேசினத பெருசா தப்பா எடுத்துக்காம உடனே அவனை உள்ள கூப்பிட்டு அவன் உட்கார ஆசனம் போட்டு கால்களை கழுவி விட்டு, சுவாமி, நீங்க சாப்பிட ஆகாரம் தயாரா இருக்கு அப்படின்னு உபச்சாரம் பண்ணினான். அதே சமயம் அவளோட கண்கள் பரபரப்போடவும் கவலையோடையும் ராமலக்ஷ்மணர்கள் திரும்பி வராங்களான்னு வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க வர மாதிரியே தெரியல. ராவணன் அவளை பத்தி கேட்டதுக்கு அவ பதில் சொல்லணுமே. சன்னியாசிகளை சரியா கவனிச்சுக்கலனா ஒருவேளை அவங்க கோவிச்சுக்கிட்டு சாபங்கீபம் கொடுத்துட்டா என்ன பண்றது? அதனால சீத்தை ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சுவாமி, என் பேரு சீத்தை. நான் ஜனக மகாராஜாவோட பொண்ணு. ராஜகுமாரனான ராமரோட மனைவினா. இக்ஷ்வாக்கு குல ராஜ பரம்பரையில வந்த ராமரோட அரண்மனையில 12 வருஷ காலம் எல்லா ராஜபோகத்தோடையும் வாழ்ந்தவதான் நான். ராமருக்கு 25 வயசும் எனக்கு 18 வயசும் ஆயிருந்தப்போ ராஜா தசரதர் ராமருக்கு முடிசூட்ட தீர்மானிச்சார். மூத்த பிள்ளையும் பராக்கிரமசாலியும் தர்மவானும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லதே செய்யறவருமான ராமர் தான் நாட்டை ஆளணும்னு அவரோட ஆசை. ஆனா என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சீத்தை நடந்த கதையை சுருக்கமா சொன்னான். கைகேயி வாங்கிக்கிட்ட வரத்துனால ராமர் எப்படி காட்டுக்கு வர மாதிரி ஆச்சுன்னு சொன்னான். ராமர் கூட அவர் தம்பி லக்ஷ்மணனும் தானும் கிளம்பி வந்ததையும் சொல்லி முடிச்சா. சுவாமி, நீங்க இங்க கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டு கிளம்பலாம். வெளியில போயிருக்கிற என் கணவர் ராமரும் தம்பி லக்ஷ்மணரும் இப்போ வந்துருவாங்க. சரி, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பணிவா கேட்டா சீத்தை. ராவணன் பொய் எதுவும் சொல்லல. அவன் ரொம்ப கர்வமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு, எந்த ராட்சச அரசனை பத்தி கேட்டா தேவர்களும் யக்ஷர்களும் மனுஷங்களும் பயத்துல நடுங்குவாங்களோ அந்த ராட்சச குல மன்னன் ராவணன்னா அப்படின்னு சொன்னான். அவன் தொடர்ந்து எந்த தயக்கமும் இல்லாம, ஏ பெண்ணே, என்னோட அந்தப்புறத்துல 3 உலகத்துல இருந்தும் நான் கூட்டிகிட்டு வந்த எத்தனையோ பெண்கள் எனக்கு மனைவிகளா இருக்காங்க. ஆனா உண்மைய சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீ மட்டும் என் கூட வந்தீனா உன்னையே பட்டத்து ராணியாக்கி எல்லாருக்கும் மேலானவளா ஆக்கிடுவேன். 4 பக்கமும் கடல் சூழ்ந்து செல்வமும் சீரும் சிறப்புமா இருக்கிற இலங்கையில என்னோட பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கு. என் கூட நீ வந்துடு. எல்லா செல்வமும் சுகபோகமும் ஆடம்பரத்தையும் நீ அனுபவிக்கலாம். நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து சேவை பண்ண 1000 பணிப்பெண்கள் இருப்பாங்க. காட்டுல இந்த குடிசையில வாழ்ந்துக்கிட்டு நீ கஷ்டப்படவே வேண்டாம்.
என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் அந்த ராட்சசன். சீத்தை ராவணனை நிமிர்ந்து பார்த்தா. கம்பீரமா இப்படி பேசினான். ஏ ராவணா, மலை மாதிரி அசைக்க முடியாதவர் என் கணவர் ராமர். தேவேந்திரனுக்கு சமமானவர் அவர். எல்லா லட்சணங்களும் கொண்டவர். சத்தியம், தர்மம், நேர்மை, தோள் வலிமை, ஆயுத பலம் எல்லாம் கொண்டவர் என்னோட கணவர். அவர் ஒரு சிங்கம் மாதிரி. அவரை விட்டு ஒரு நாளும் பிரியாம கூடவே இருக்கிறவனா? நான் ஒரு பெண் சிங்கம். ஆமா, குள்ள நரி மாதிரி நீ வந்து இந்த பெண் சிங்கத்தை கவர பாக்குறியா? அப்படின்னு சொன்ன சீத்தை தொடர்ந்து, நீ என்ன தொட நினைச்சா அது சூரியனை தொட நினைக்கிற மாதிரி. உனக்கு சாக ஆசை வந்துருச்சா என்ன? சிங்கத்தோட பல்ல ஒரு விஷப்பாம்போட பல்ல புடுங்க நினைச்சா என்ன ஆகும்? ராமரோட மனைவிக்கு நீ ஆசைப்பட்டா உன் கண்ணை நீயே குத்திக்கிற மாதிரி, உன் நாக்க நீயே அறுத்துக்கிற மாதிரி அப்படின்னு தொடர்ந்து சீத்தை கடுமையான பல வார்த்தைகள் சொல்லி ராவணனை எச்சரிக்கை பண்ணினான். இப்படியெல்லாம் பேசும்போது அவளோட உடம்பு கோவத்துல நடுங்கிச்சு. சீத்தையோட கோவத்தை பார்த்து அசந்து போற ஆளா அந்த ராட்சசன்? அவன் தன்னோட சுயப்பிரதாபத்தை இன்னும் பெருசா பேச ஆரம்பிச்சான். ஏ பெண்ணே, நான் யாருன்னு சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போற. செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரன் தெரியும்ல? அவன் என்னோட ஒண்ணு விட்ட சகோதரன். அவன்தான் இலங்கைய ஒரு காலத்துல ஆண்டுகிட்டு இருந்தான். எனக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை வந்தது. என்னோட தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாம அவன் இலங்கையையே விட்டுட்டு கைலாசத்தை பார்க்க ஓடிட்டான். சிவபெருமான் மேல எனக்கு ரொம்பவே மரியாதை உண்டுங்கிறதுனால அவன் அவரோட இருப்பிடமான கைலாசத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச திசையில பயணிக்கக்கூடிய அந்த குபேரனோட சொத்தான புஷ்பக விமானம் இப்போ என்னோட சொத்தா இருக்கு. என்னை பார்த்து தேவேந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் நடுங்கிட்டு ஓடுவாங்க. நான் இருக்கிற இடத்துல வாயுதேவன் கூட வேகமா வீசறதுக்கு பயப்படுவான். என்னோட லங்கா நகரம் எப்பேற்பட்டது தெரியுமா? அதோட சுற்றுச்சுவரெல்லாம் வெள்ளியினால செஞ்சது. அரண்மனையெல்லாம் தங்கத்தாலேயே இழைச்சது. வீதிகளோட நுழைவாயிலெல்லாம் ரத்தனம் வைடூரியங்களால அலங்காரம் செஞ்சிருக்கும். அங்க இருக்கிற பூந்தோட்டங்களோட அழகை விவரிக்கவே முடியாது. ஏ சீத்தை, நீ மட்டும் என் கூட வந்துட்டியானா நீ அப்புறம் உன்னை ஒரு சாதாரண மனுஷ பொண்ணாவே நினைக்க மாட்ட. அந்த சொர்க்க போகத்தை மட்டும் நீ அனுபவிச்சிட்டனா ஒரு சாதாரண மனுஷனான அந்த ராமனை பத்தி நினைக்க கூட மாட்டேன். உன் புருஷனை பத்தி என்ன சொன்ன? அவன் தம்பி பரதனே நாட்டை ஆளட்டும்னு காட்டுக்கு வந்துட்டான்ல சொன்ன. சண்டை போட்டு தான் உரிமையை நிலைநாட்டாம காட்டுக்கு ஓடி வந்த அவனுக்கு முதுகெலும்பு இல்லையா? அவன் எங்க, நான் எங்க அப்படின்னு சொல்லி இளக்காரமா சிரிச்சான் ராவணன். அப்புறம் தொடர்ந்து, இதோ பாரு, ராட்சச குலத்துக்கே தலைவனான நானே உன் அழகுல மயங்கி உன்கிட்ட வந்து மரியாதையா கேட்கும்போது நீ இப்படி மாட்டேன்னு சொல்றியே, அது உனக்கு தகாது. ஒரு போர்னு வந்தா அந்த ராமன் என் ஒரு விரலுக்கு சமானமாக மாட்டான். ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு, அதுதான் உனக்கு கௌரவம் அப்படின்னா. இப்போ சீத்தைக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. அவ கண்ணெல்லாம் செவந்து போச்சு. ஏ கொடுமைக்கார ராவணா, கெட்ட புத்தி கொண்ட ராட்சசா, தேவர்களெல்லாம் மதிக்கிற குபேரனோட தம்பின்னு சொல்லிக்கிட்டு நீ இவ்வளவு கேவலமா பேசுறியே. ஒழுக்கம் கெட்ட உன்னோட இந்த காரியத்தினால உன் ராட்சச குலமே அழியும். இந்திரனோட பெண்டாட்டி சசி தேவியை நீ கொண்டு போனா கூட ஒருவேளை உசுரோட தப்பலாம். ஆனா ராமரோட மனைவியான என்கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டா அப்புறம் உன் உசுறு ஒண்ணுதில்ல அப்படின்னு கத்தினா சீத்தை. அவ்வளவுதான், ராவணனோட கோவம் தலைக்கேறிடுச்சு. அவன் தம் போலி சன்னியாசி வேஷத்தை கலைச்சிட்டு தம் பிரம்மாண்டமான பயங்கரமான ராட்சச ரூபத்தை திரும்பவும் எடுத்துக்கிட்டான். 10 தலையும் 20 கைகளுமா அவன் நின்னதை பார்த்தாலே பயத்தை கிளப்புற மாதிரி இருந்துச்சு. ஒரு கையால சீத்தையோட கூந்தலை பிடிச்சு இன்னொரு கையால அவளோட காலை பிடிச்சு அப்படியே தூக்கினான். அடுத்த நொடி அவன் முன்னாடி கோவேறு கழுதைகள் பூட்டின அவனோட தேரு மாயமா வந்து நின்னுச்சு. அப்படியே அவளை தூக்கி தேர்ல உட்காத்தி வச்சு ஆகாய மார்க்கமா தேரை செலுத்த ஆரம்பிச்சான். சீத்தை, ராமா ராமா காப்பாத்து அப்படின்னு அலறா. ஆனா காட்டுக்குள்ள எங்கேயோ தொலைவில் இருக்கிற ராமருக்கு அவளோட குரல் காதுல விழ வாய்ப்பே இல்லை. ஆனாலும் சீத்தை கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்கா. ராமரை கூப்பிடுறா. அப்புறம், ஏ லக்ஷ்மணா, உனக்கு தெரியலையா? ராமா உன் காதுல விழலையா? என்ன காப்பாத்தாம கை விட்டுட்டீங்களா? அப்படி இப்படின்னு இன்னும் ஏதேதோ சொல்லி புலம்புறா. அவளோட கூச்சல் ராமர் காதுலையே விழல. அப்போ சீத்தை கண்ணுல கொஞ்சம் தொலைவுல ஒரு மரத்துல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஜட்டாயு கழுகு கண்ணில் பட்டெடுத்து, ஓ ஜட்டாயு, எங்க அப்பா மாதிரி நீங்க என் நிலைமைய பாத்தீங்களா? உங்களால இந்த பொல்லாத ராட்சசனை தடுக்க முடியாதுன்னு தெரியும். நீங்க தயவு செஞ்சு என் ராமன் எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சு இந்த ராட்சசன் என்ன கடத்திக்கிட்டு போறத பத்தி சொல்லுவீங்களா? சீத்தையோட குரலை கேட்டு ஜட்டாயு தூக்கம் முழிச்சு எழுந்து சுத்தும் முத்தும் பார்த்தது.
அங்க சீதைய தன் தேர்ல வச்சுக்கிட்டு ராவணன் ஆகாய மார்க்கமா போறத அது உடனே கவனிச்சிடுச்சு. உடனே தன் ரக்கைகளை விரிச்சு பறந்து போய் ராவணனோட தேருக்கு பக்கத்துல போச்சு. அதுக்கு நிலைமை புரிஞ்சு போச்சு. அந்த ஜட்டாயுவோ ரொம்ப வயசான பறவை, ராவணனோ வயசுல குறைஞ்ச பெரிய பலசாலியான ராட்சசன். அதனால ஜட்டாயு ராவணன் கிட்ட நல்ல விதமா புத்தி சொல்ற மாதிரி பேசிச்சு. இதோ பாரு ராவணா, நீ அடுத்தவன் மனைவியை அபகரிச்சுட்டு போறது ரொம்பவே பாவமான காரியம். ஒரு ராஜாவான நீ உன்னோட நடத்தையில அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். உனக்கு ஜனகரோட மகன் ராமனை பத்தி சரியா தெரியாதுன்னு தோணுது. அவனை மாதிரி ஒரு தர்மவான் கிடையாது, அவனை மாதிரி ஒரு பராக்கிரமசாலியும் கிடையாது. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், சீத்தையை விட்டுடு அப்படின்னு சொல்லி பார்த்துது. பொல்லாத ராட்சசன் காதுல இதெல்லாம் ஏறுமா என்ன? ஜட்டாயு தொடர்ந்து சொல்லிச்சு. ராவணா, உன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்ட அயோக்கியனான ஒரு ராட்சசனுக்கு நல்ல புத்தி சொல்லி பிரயோஜனம் எதுவும் கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. இதோ பாரு, நான் வயசானவன், என்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. ஆனாலும் என் கண் முன்னாடி நீ ராமனோட மனைவியை கடத்திக்கிட்டு போறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீ ஒரு உண்மையான வீரனா இருந்தா கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு. ராமன் வரட்டும், அவனோட போரிடுற துப்பு இருந்தா போரிட்டு பாரு. தான் மனைவி மேல கை வச்ச உன்னை அவன் கொல்லாம விடமாட்டான். கரதூஷணர்களையும் ஆயிரக்கணக்கான ராட்சசர்களையும் அழிச்ச அந்த ராமன் உன்னையும் அழிச்சே தீருவான். எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கும் அது தெரியும்னு. தெரிஞ்சதுனால இல்லை, நீ ராமன் இல்லாதப்போ திருட்டுத்தனமா வந்து சீத்தையை கவர்ந்துக்கிட்டு போற. ஆனால் நான் உன்னை போக விடமாட்டேன். நான் உன்னோட போர் செய்வேன், உன்னை எப்படியாவது தடுத்தே தீருவேன். என் உசுரே போனாலும் பரவாயில்ல. நில்லு ராவணா, நில்லு அப்படின்னு கூவிச்சு ஜட்டாயு. உடனே வில்லம்புகளும் வாளும் ஆயுதமா கொண்ட ராவணனுக்கும் தன்னோட கூரான அலகும் கால் நகங்களையுமே ஆயுதமா கொண்ட ஜட்டாயுவுக்கும் ஆகாயத்துல ஒரு பயங்கரமான யுத்தம் ஆரம்பிச்சுது. ராவணன் தன் வில்லில் அம்புகளை பூட்டி ஜட்டாயுவை தாக்க ஆரம்பிச்சான். ஜட்டாயுவோ சாமர்த்தியமா அப்படியும் இப்படியும் பறந்து அந்த அம்புகளை கால் நகங்களாலேயே தட்டி விட்டுடுச்சு. அப்புறம் வேகமா பறந்து வந்து ராவணன் மேல தன் கால் நகங்களால கீறி காயம் உண்டாக்கிச்சு. அவனோட தேர் மேல பயங்கரமா மோதி அதுல விரிசலை உண்டாக்கிச்சு. தன் கால் நகங்களால தேர ஓட்டுன கோவேறு கழுதைகளை பிடிச்சு தூக்கி தொப்புன்னு பூமியில போட்டு அதுங்களை கொன்னுடுச்சு. அது விடாம தாக்கிக்கிட்டே இருக்கு. ராவணனும் விடாம அது மேல அம்பு மழைய பொழியறான். அது தன் ரக்கைகளால் அம்புகளையெல்லாம் அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதோட கால் நகத்தோட தாக்குதல் தாங்க முடியாம ராவணனோட தேர் உடஞ்சு போய் தூள் தூள் ஆயிடுது. உடனே ராவணன் சீத்தைய ஒரு கையால பிடிச்சு தூக்கிக்கிட்டு பூமியில குதிக்கிறான். ஜட்டாயு தன்னோட அலகால ராவணனோட தலையில வந்து கொத்துது. ஆனாலும் ஜட்டாயுக்கு வயசானதுனால அதுக்கு உடம்பு தளர்ந்துகிட்டே வரத கவனிச்ச ராவணன் சட்டுன்னு சீத்தையோட ஆகாசத்துல வேகமா பறந்து போக ஆரம்பிச்சான். சோர்ந்து போயிருக்கிற ஜட்டாயு கிட்டே இருந்து இப்படி தப்பிச்சு போயிடலாம்னு அவனோட கணக்கு. ஆனா ஜட்டாயு விடலையே. தன் சக்தியை எல்லாம் திரட்டிக்கிட்டு அது ராவணனை துரத்திக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. திரும்ப திரும்ப அவனை முன்னாலும் பின்னாலுமா தாக்கிச்சு. தன்னோட கால் நகங்களால ராவணனோட கைகள் 3 நாள பிச்சு போட்டுது. ஆனா என்ன ஆச்சரியம், புத்துக்குள்ளேருந்து பாம்பு வெளியில வர மாதிரி ராவணன் உடம்புலேருந்து பழையபடியும் கைகள் முளைச்சு வந்துடுச்சு. இப்போ ராவணன் எப்படியாவது ஜட்டாயுவை ஒழிச்சு கட்டியே ஆகணும்னு தீர்மானம் பண்ணி சீத்தையை கீழே தரையில இறக்கி விட்டுட்டு தன் கையில கத்தியை எடுத்துக்கிட்டான். அடுத்த தடவை அவனை தாக்க ஜட்டாயு பறந்துகிட்டே வந்ததும் கத்திய வீசி அதோட 2 ரக்கையையும் வெட்டி போட்டுட்டான், கால்களையும் வெட்டி போட்டுட்டான். அவ்வளவுதான். ரத்தம் சொட்ட சொட்ட ஜட்டாயு பொத்துன்னு பூமியில விழுந்துடுச்சு. பாவம் சீத்தை. தன்னை காப்பாத்துறதுக்காக அந்த வயசான பறவை அவ்வளவு கடுமையா போராடி கடைசியில இப்படி உசுரையே விட தீர்மானிச்சதை பார்த்து துக்கம் தாழல. அவ ஓடி போய் அந்த கழுக கட்டிக்கிட்டு அழறா. ஜட்டாயு இன்னும் சாகல. உடம்புல இன்னும் கொஞ்சம் உசுறு ஒட்டிக்கிட்டு தான் இருந்தது. சீத்தை புலம்புறா. ஐயோ ராமா, என்ன கொடுமை இது! என்னை காப்பாத்த நீ வர முடியல. ஆனா ஒரு அப்பா மாதிரி இந்த வயசான பறவை வந்து என்னை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. எனக்காக தான் உசுரையே தியாகம் பண்ண தயாராயிடுச்சு. ஐயோ, நான் எவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சவ. ஓ ராமா, ஓ லக்ஷ்மணா, இப்பவாவது வாங்களே, என்ன காப்பாத்துங்களே அப்படின்னு கத்தி அழறா. விடாத விடாத அப்படின்னு சொல்லி ராவணன் சீத்தையோட தலைமுடிய பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மேலே எழும்பி ஆகாசத்துல இலங்கைய நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். சீத்தை கையையும் காலையும் உதறிக்கிட்டு ராமா ராமா அப்படின்னு கூவிக்கிட்டே இருக்கா. அவ உடம்புல இருந்து பல நகைகளும் ஒன்னொன்னா கழண்டு அங்கேயும் இங்கேயும் சிதறி விழுந்துகிட்டே இருக்கு. கீழே இருக்கிற காட்டு மிருகங்கள் கூட சீத்தைய ராவணன் தூக்கிக்கிட்டு போறத அண்ணாந்து
வேதனையோட வேடிக்கை பார்க்குதுங்க. காட்டுல இருக்கிற சூட்சமமான தேவதைகள் கூட இந்த கொடுமையான காட்சியை பார்த்து வேதனைப்படுதுங்க. பல தேவதைகளும் இந்த ராட்சசன் ராவணனுக்கு அழிவு காலம் வந்தாச்சு அப்படின்னு பேசிக்கிட்டுதுங்க. அப்புறம் என்னாச்சு? அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். என்ன குழந்தைங்களா, சீதைக்கு இப்படி ஆனதை நினைச்சு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேதனையா இருக்கா? ஆமா, இருக்கத்தானே செய்யும். பரவாயில்ல, இத கொஞ்ச நேரத்துக்கு உங்க மனசுல இருந்து தள்ளி வச்சுட்டு உங்க வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.